உங்களுடைய வீட்டு அட்ரஸ் என்னன்னு கேட்டால் டோர் நம்பர், தெருப்பெயர், ஊர் பெயர், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டையே சொல்வீங்க. ஆனால் வெறும் 3 வார்த்தையில் உங்களுடைய அட்ரஸ் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த நெக்ஸ்ட் லெவல் ஐடியா தான் What3Words என்ற அப்ளிகேஷன். வரும் காலங்களில் இதனுடைய பயன்பாடு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் நிறைய அவசர காலங்களில் இந்த 3 வேர்ட்ஸ் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் நிறைய பேரோட லைஃப்பை காப்பாற்றியிருக்காங்க. அப்பேற்பட்ட What3Words அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனை உருவாக்கினவங்க ஒட்டுமொத்த பூமியை சுமார் 57 லட்சம் கோடி சதுர கட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பாக்ஸுடைய சைஸ் என்னன்னா 3x3 மீட்டர், அதாவது 3 மீட்டர் லென்த், 3 மீட்டர் வித். அந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் 3 வார்த்தைகளை கொண்ட பெயர்களை கொடுத்துருக்காங்க. அந்த 3 வேர்ட்ஸ் என்னவா வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அப்படியும் இருக்கலாம். உண்மையிலேயே இது ஒரு பிளேஸுடைய அட்ரஸ் தான். அதே போல் அந்த 3 வார்த்தைகள் எதுவுமே ரிப்பீட் ஆகாது, எல்லாமே யூனிக்காக இருக்கும். உங்களுடைய வீட்டுடைய அட்ரஸ் எந்த ஒரு 3 வார்த்தையாகவும் இருக்கலாம். அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது, இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் What3Wordsன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் கிடைக்கும். ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா www.what3words.comன்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்ட்ரீட் நேம் அட்ரஸை சர்ச்சில் டைப் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனை காமிக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த மேப்பை ஜூம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே நிறைய பாக்ஸஸை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 வேர்ட்ஸை காமிக்கும். அதுதான் உங்கள் வீட்டுடைய 3 வார்த்தைகளை கொண்ட அட்ரஸ். இந்த ஆப்பில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாமா? இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண இன்டர்நெட் அவசியம் இல்லை, நம்ம ஆஃப்லைன்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஆப் இங்கிலீஷில் மட்டும் இல்லாமல் 40 லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக நம்ம தமிழ் மொழியிலும் இருக்குது. இந்த ஆப்பில் 3 வேர்ட் லொக்கேஷனை கொடுத்துட்டு கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அந்த பிளேஸ்க்கு நேவிகேட்டும் பண்ண முடியும். அதே போல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணவும் முடியும். உங்களுக்கு தேவையான அட்ரஸை இந்த ஆப்லேயே சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ஆப் மூலயமா நீங்கள் இருக்கிற இடத்த ஃபோட்டோ எடுத்து 3 வேர்ட் அட்ரஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண முடியும். வாய்ஸ் சர்ச் ஆப்ஷனும் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க. அதே போல் 3 வேர்ட்ஸ் அட்ரஸை ஸ்கேன் பண்ணி அந்த பிளேஸ்க்கு நேவிகேட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. 8 டிஜிட் கொண்ட லேட்டிடியூட் லாங்கிடியூடை யூஸ் பண்ணுறதை விட இந்த What3Words ஈஸியானது மட்டும் இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக லொக்கேஷனை காட்டுது. முக்கியமாக எந்த மாதிரி நேரத்தில் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மால்லையோ பீச்சில் ஏதாவது ஒரு இடத்துலையோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வழி சொல்லணும்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இடத்துல இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் நின்றுகிட்டு இருக்கிற இடத்துடைய அட்ரஸையே சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில குக்கிராமங்களில் அட்ரஸ் சரியாக இருக்காது. அங்கே போகும்போது கூகுள் மேப்பும் அந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த மாதிரி அட்ரஸே இல்லாத இடத்துல கூட What3Wordsஐ யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போகலாம்ன்றது தான் இந்த ஆப்புடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. முக்கியமாக நிறைய எமர்ஜென்சி நேரத்தில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோடு ஆக்சிடென்ட்ஸ், தீ விபத்து, பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்படுறவங்களுடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சு போகிறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க இடத்த துல்லியமாக கண்டுபிடிக்க இந்த What3Words யூஸ் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கிலாந்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லலாம். இங்கிலாந்தில் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஹைக்கிங் போன ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த காட்டுக்குள்ளேயே வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் மொபைல் சிக்னல் கிடைக்கிற இடத்துக்கு போய் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு. போலீஸ் அவங்கள What3Words ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லி அவங்க லொக்கேஷனுடைய 3 வேர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் இந்த What3Words ஆப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கண்ட்ரீஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மங்கோலியா, ஐவரி கோஸ்ட், நைஜீரியா மாதிரியான கண்ட்ரீஸ் இது அவங்களுடைய அஃபிஷியல் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேயே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சரை இப்போ புதுசாக லான்ச் ஆகியிருக்க நிறைய கார்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெர்சிடஸ் கார்ஸில் இருக்க GPS ட்ராக்கிங் சிஸ்டமில் இந்த ஃபீச்சர் இருக்குது. இந்தியாவில் டாடா நெக்ஸான் கார்ஸில் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நிறைய பேருக்கு இது தெரியலை, பட் ஃப்யூச்சரில் மேரேஜ் இன்விடேஷன்ஸில், விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் ஸ்டைலாக இந்த 3 வேர்ட்ஸ் அட்ரஸை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த What3Words GPS டெக்னாலஜியில் ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு சில வருஷத்தில் உலகம் ஃபுல்லாக அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா What3Words மாறுன்றதுல சந்தேகமே இல்லை. அப்போது நம்மளுடைய அட்ரஸ் வெறும் 3 வார்த்தைகள் கொண்டதாக மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.